ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ஸ்பெஷல் ஃபுட். இந்த வீடியோவில் ரொம்ப சுவையான பாகற்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக பண்ணலாம். அந்த கசப்பு அவ்வளோ தெரியாமல் இப்போ இந்த குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாகற்காய் எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இங்கே கொஞ்சம் பாகற்காய் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம புளியை ஊற வச்சிடலாம். பாருங்கள், நான் கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். இதை நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ இதை மூடி வச்சுருவோம், இது ஊறட்டும். இப்போ இங்கே பாகற்காய் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். 2 இது மட்டும் தனியாக அப்படி இருக்குது பாருங்கள். இதில் வந்து விதை அந்தளவுக்கு உள்ள குட்டி குட்டியாக இருக்குது. இப்போ தான் லைட்டாக பிடிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே மொத்தமாக நைஸாக கட் பண்ணி போட்டுடுங்க. இதில் பாருங்கள், கொஞ்சம் விதை வந்துட்டு நல்லா பெருசாக இருக்குது, நல்லா அழுத்தமாக. அதை வந்துட்டு அப்படியே நீங்கள் இந்த மாதிரி விரல் வச்சு நோண்டி எடுத்துட்டு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், விதையோடு போடாமல். இப்போ நான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம கழுவி வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரே 1 டீஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துட்டு அதில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுட்டு, அடுத்து இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி 1 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். ஆக்சுவலாக 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்மக்கிட்ட தீந்துருச்சு, 1 டீஸ்பூன் தான் இப்போதைக்கு இருந்தது, அதனால் நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி பவுடராக நான் குழம்பு செய்யும்போது சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுத்து காரத்துக்கு மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இதெல்லாத்தையும் லைட்டாக அந்த மாதிரி வறுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து சேர்த்துட்டு நல்ல பவுடராகவும் நீங்கள் அரைச்சிக்கலாம், இல்லைனா தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாகவும் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அதை அரைச்சி வச்சுட்டு திரும்பவும் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இந்த பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் சேர்த்துட்டு அது சூடானதும் 1/4 டீஸ்பூன் மட்டும் வெந்தயம் சேர்த்துப்போம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் இதில் நல்லா ஒரு 10-15 பல்லு பூண்டை சேர்த்துக்கலாம் உரித்து. அது கூடவே நல்லா 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சது, ஒரு 20 இல்லைன்னா 30 சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 கொத்து கருவேப்பிலை இலையும் சேர்த்து நல்லா அப்படியே வதக்கி விட்டுப்போம். நல்லா இதெல்லாம் வதங்கட்டும். இந்த குழம்புக்கு நம்ம தேங்காய் சேர்க்க போகிறதில்ல. குழம்பு வந்துட்டு கொஞ்சம் கிரேவி அதிகமாக வேணுங்கிறதுக்காக ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி இங்கே பொடியாக இது கூட சேர்த்து வதக்கி விடுறேன். இப்போ எல்லாம் இந்த மாதிரி வதங்கின பிறகு இது கூட நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுருக்க அந்த பாகற்காய் எடுத்து சேர்த்துப்போம். பாருங்கள், நான் தண்ணி இல்லாமல் இங்கே சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா அப்படியே சேர்த்து கலந்து விட்டுட்டு இதை எப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா அது கொஞ்சம் நேரம் வேகட்டும். அடுப்பை மிதமான சூட்டில் வச்சிடலாம். மூடுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டு இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். தண்ணியெல்லாம் நீங்கள் எதுவும் சேர்க்க வேண்டாம், அதில் இருக்க அந்த ஈரப்பதத்திலேயே அது வெந்துடும். நமக்கு தண்ணி சேர்க்காமல் நல்லா இந்த மாதிரி பாகற்காயை வதக்கி விட்டுட்டு நம்ம குழம்பு வச்சுக்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதை அப்படியே மூடி வச்சிடலாம். அடுப்பை நான் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இது சில்வர் கடாயினால் நல்லா ஒரு 5-7 நிமிஷம் விட்டிங்கன்னா சூப்பராக வெந்துடும். இடையில ஒரு டைம் திறந்து நான் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே நான் வச்சிடுறேன். நல்லா அந்த பாகற்காய் வந்துட்டு வேகட்டும். இப்போ பாருங்கள், பார்த்தாலே தெரியும் நமக்கு. இப்போ இந்த காய் வந்துட்டு நமக்கு நல்லா வெந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் இது கூட சேர்த்துடலாம். பேஸ்ட்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இது கூட மல்லித்தூள் நம்ம கொஞ்சம் தான் மல்லி சேர்த்துருக்கோம், அதனால் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு உப்பும் ஏற்கனவே கொஞ்சம் தான் சேர்த்தோம் பாகற்காயில், அதனால் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுட்டு குழம்பு கொதிச்சு ரொம்ப கம்மியாயிடும். அதனால் இன்னொரு கிளாஸ் கிட்ட தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இது கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம இதை திறந்து 1 நிமிஷம் வச்சிங்கன்னா அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிடும். கொதிக்க ஆரம்பித்த பிறகு இதை திறந்துட்டு இதில் இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அந்த புளியை எடுத்து சேர்த்துக்கலாம். நல்லா இந்த புளியை இந்த மாதிரி கரைச்சி இது கூட சேர்த்துட்டு கலந்து விட்டு பார்த்துக்கோங்க தண்ணி எந்தளவுக்கு போதும்னு. நல்லா ஒரு 2 கிளாஸ் கிட்ட நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா இதை இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். அப்போ அப்படியே கொதித்து குழம்பு கொஞ்சம் அப்படியே திக்காக வரணும். குழம்பு வந்துட்டு தண்ணியாக இருந்தால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது, கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கலாம். இப்போ உப்பு டேஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு நான் இங்கே கொஞ்சம் தேவைப்படுது அதனால சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இதை இப்படியே கொதிக்க வச்சிடலாம். தண்ணி பத்தாது, அதனால இன்னும் 1 கிளாஸ் கிட்ட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை எப்படியே மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம திறந்து வச்சிடலாம். திறந்து வச்சு இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். குழம்பு நல்லா கொதித்த பிறகு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வந்துட்டு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு.
நல்ல சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அந்த பாகற்காயோட கசப்பெல்லாம் நமக்கு அவ்வளோ தெரியவே தெரியாது. குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.